ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ரசம். அதுக்கு நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் போடுறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை நறுக்கி வச்சுருக்கேன். இதை அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் ரசத்துக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி, அது ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன். அப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு, அப்புறம் கட்டி பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு ரசத்தை எல்லாம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரசம் நல்லா கொதிச்சிருது. இதுக்கு நான் பருப்பு ஜலம், அதாவது பருப்பு கம்மியாக போட்டு தண்ணி ஊற்றுறேன். பருப்பு தண்ணியாக, அதாவது அளவு பார்த்திங்கன்னா இந்த கரண்டி அளவு ஒரு 3/4 கரண்டி பருப்பு போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் பைனாப்பிள் ஒரு 4 ஸ்லைஸு ஜூஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறோம். அது இல்லாமல் பைனாப்பிள் ஒரு 2 ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். இது ரசம் நல்லா நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ரசம் நல்லா நுரைச்சி வருது. இதை இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தாளிப்பு செஞ்சிடலாம். இப்போ ரசத்துக்கு கொத்தமல்லி சேர்க்கணும். இப்போது நெய் இந்த ரசத்துக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றி தாளிக்கலாம். நெய் விட்டு காஞ்சிட்டு இதில் கடுகு போடுறோம். கடுகு பொரியுது. இப்போது நான் கொஞ்சம் ஜீரகமும் மிளகு ஜீரகத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இப்போது ரசத்துக்கு தாளிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலையும் தாளித்தா வாசனையாக நல்லாயிருக்கும், அதையும் தாளிப்போம். தாளித்து ரசத்தில் போட்டு பார்த்திங்கன்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு. பைனாப்பிள் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பைனாப்பிள் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஒரு கல்யாண ரசம் மாதிரி நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.